Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பன்னீர் ஃப்ராங்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 200 grams பன்னீர் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1 டீஸ்பூன் மல்லி பவுடர், சாட் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 டேபிள் ஸ்பூன் போல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து வச்சிருங்க. ஒரு 1/2 மணி நேரம் போல அப்படியே இருக்கட்டும். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மெலிசா நறுக்கின வெங்காயம் 1 சேர்த்து வதக்கிக்கோங்க. பொடியா நறுக்கின தக்காளி 1. தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மசாலா பன்னீர், அதை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரையா இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி வச்சும் ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்க ரோட்டிலையும் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சப்பாத்தில தான் பண்ண போறேன். இது சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்க ஒரு ஸ்நாக்காவும் கொடுக்கலாம், இல்ல டின்னராவும் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம சப்பாத்தி ரெடி. இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பன்னீர் அதை ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. கொஞ்சமா கோஸ் தூவிக்கிறேன். நெக்ஸ்ட் கேரட் பொடியா துருவி வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கோங்க. மெலிசா நறுக்கின வெங்காயம் கொஞ்சம். அவ்வளவுதான். இது போல பொறுமையா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் கிராம்பு வச்சு பின் பண்ணிடுறேன். நம்ம கெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுக்குறோன்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பரோ இல்லை பட்டர் பேப்பரோ வச்சு ஃபோல்ட் பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய எம்மியான பன்னீர் ஃப்ராங்கி ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.